அங்கே சண்டி யாகம் 365 நாளுமே நடக்கிற உலகத்தில் ஒரே இடம் அந்த மூகாம்பிகை கோயிலில் தான். ஏன் இந்த சண்டி தான் பிரதானம்? இந்த சண்டி யாரு? காளி. ஸோ அதனால தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களும் போயிட்டு தங்க வால் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அந்த எவ்வளோ பிரபலங்கள் போயிருக்காங்க. இன்னைக்கு விஜய் போயிட்டு வால் கொடுத்து வந்திருக்காரு. ஏன் அந்த வாலோட தன்மை? அவர் இப்போ புதுசாக வந்திருக்காரு. புதுசாக அவரை எதிர்க்கிறதுக்கு எவ்வளோ பேர் காத்து நிற்கிறாங்க. அப்போது அவரை காப்பாற்றிக்கிறதுக்கு வேறு என்ன பண்ண முடியும்? ஆதிசக்தியான பராசக்தி கிட்ட போய் சரணாகதி ஆரம்பிச்சார். அப்போ முகாம்பிகே அங்கே நிற்கும்போது அங்கே பேச்சுக்கே அங்கே இடம் கிடையாது. அதாவது கரெக்டான டைமில் அவரை கரெக்டாக கைட் பண்ணிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அது ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறது, கொல்லூர் போய் நின்றார். கொல்லூருக்கு மேலே எதுவுமே இல்லை. ஆதிசக்தி அவளுக்கு மேலே எதுவுமே கிடையாது. அவன் நினச்சிட்டா டிக் போயிட்டு வா சொல்லிட்டு சைன் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஒரு அரசர் எந்த அளவுக்கு ஒரு ஆன்மீக சிந்தனையோடு இருந்து, ஆன்மீக வளர்ச்சியோடு இருந்து, தெய்வ பலத்தோடு அந்த அரசனில் இருந்தால் மட்டும்தான் மக்கள் நல்லா இருப்பாங்க. தவறுகள் நடக்குதுதான், ஆனால் விஜயை யாருமே கேள்வி கேட்க மக்கள் விட மாட்டுறாங்க. கவசமாக நிற்கிறாங்க. இதுவே அன்னையின் சக்தின்னு தான் சொல்கிறேன் நான். சொட்டானைக்கரை பகவதி முகாம்பிகைலாம் அவங்க பக்கத்தில் வழிபாடில் இருக்கிறாரு. அவர் பக்கத்தில் யாராலும் ஒன்றுமே பண்ண முடியாது விஜய். புரோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சாமுண்டி மலாய்க்கா அம்மா அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம்மா. வணக்கம்மா. இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் அவர்கள் கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு போனது. அவர் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய முதலமைச்சர்களும் போயிருக்காங்க, நிறைய சினிமா பிரபலங்களும் போயிருக்காங்க. ஏன், எதனால் இவங்க எல்லாருமே கொல்லூர் மூகாம்பிகை அம்மா தேடி போகிறாங்க? சரி, ஆக்சுவலி ஒரு தெய்வத்துக்குமே ஒரு ஒரு சக்தி இருக்கும். மூகாம்பிகை அந்த பேரிலே 3 அம்சங்கள் நிறைஞ்சிருக்குது. அப்போது அந்த மூகாம்பிகை 3 அம்சம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மகாகாளி, மகாலட்சுமி, மகா கன்யா சரஸ்வதின்னு சொல்லுவாங்க. 3 அம்பிகை. ஒரு மனிதன் நம்ம பிறந்து வளர்ந்து நம்ம இறக்கும் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன சுகங்கள் அனுபவிக்கணும்? முதல்ல ஞானம். உண்மையா? புரியுதா? அந்த ஞானத்தால் 10 ரூபாய் நம்ம வருமானத்தை ஈட்டணும். அந்த வருமானத்தை ஈட்டும் பொழுது அதுக்கு அந்த குடும்பத்துக்கு சரியான ஒரு பாதுகாவலனாக இருக்கணும். புரியுதா? அப்போ இது எல்லாமே சேர்ந்த ஒரு இடத்துல கிடைக்கும் பொழுது யார் வேணான்னு சொல்லுவா? அதாவது கல்வி, வீரம், செல்வம் மூன்றுமே. அதே மாதிரி மூகாம்பிகை கோயிலில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, அதான் அந்த கோயில் பற்றி பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம அம்மாவே ஆதி மூகாம்பிகை தான். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் அந்த மூகாம்பிகை கோயிலை நீங்கள் போனவங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் போயிட்டு வந்துடுங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 இடம் இருக்குவாங்க. அதை மலை மேலே ஆதி மூகாம்பிகை, அதுதான் நம்ம இங்கே வழிபாடு வச்சுருக்கோம். மலைக்கு கீழே தான் கொல்லூர் மூகாம்பிகை. அம்மா சப்பளங்கால் போட்டு உட்காந்துருப்பான். இந்த ஸ்தல வரலாறே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா மூகாசுரன் சொல்லிட்டு ஒரு அசுரன். அவனுக்கு என்னென்னா ரொம்ப, அதாவது அசுரனாகவே ஆசைகள் அதிகம் தானே. புரியுதா? அப்போது நிறைய வரங்களை சிவன் கிட்டேருந்து வேண்டி அவன் நிறைய வரங்களை எடுத்து கடைசியில் இந்த 3 தொழில், அதாவது ஆக்கும் தொழில், காக்கும் தொழில், அழிக்கும் தொழில், அந்த 3 தொழிலுமே தன் வசம் வையணும்னு சொல்லிட்டு அவன் அந்த மூகாசுரன் தபஸ் பண்ணுறான். எங்கே? கொடச்சாத்திரி மலை மேலே. அப்போது கோல மகரிஷி, அந்த கோல மகரிஷி என்ன பண்ணுறாரு, ஆதிசக்தி மேலே ரொம்ப ஒரு ஈடுபாடு, ரொம்ப பக்தி. அப்போ அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறார், தாயே இந்த மாதிரி இந்த மூகாசுரன் இந்த மாதிரி வரத்தை கேட்டால் சிவன் எதையோ மறுக்க மாட்டார், நீங்கள் தான் ஏதாவது பண்ணணுமா, இந்த உலகத்தையோ எல்லாரையும் காப்பாற்றணும் சொல்லிட்டு. அப்போ அம்மா ஜெகன்மாதாவில் சரி சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறா, அந்த வரம் கேட்கும் பொழுது அவளோட திருசூலத்தால், மாயா ரூபத்தால் அந்த நாக்கு, அதை வாக்குவாதின்னு சொல்லுவாங்க, அந்த வாக்கை சம்மிக்க வச்சிடறான். அதாவது பேச்சை நிப்பாட்டிடுறான். அப்போ நீ வாக்கு பேசினாதான் வரத்தை கேட்பேன், அந்த வாக்கை நிப்பாட்டிடுறான். புரியுதா? அப்போது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, வாக்கு இவன் கேட்கல சொல்லிட்டு போயிடுறாரு. அவனுக்கு ரொம்ப உக்ரமாயிடுறான். அந்த கோபத்தின் உச்சக்கட்டத்துக்கு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே பிரளயத்தையே உண்டாக்குறான். அப்போ அம்பிகை என்ன பண்ணுறா, அந்த மூகாசுரனை வதம் பண்ணுறான். இந்த ஆதிசக்தி வதம் பண்ணுறான். வதம் பண்ணும் பொழுது இறக்கிறதுக்கு முன்னாடி அன்னை கருணையே வடிவானவ தானே, ஒரு தடவை லாஸ்ட் சான்ஸ் தரலாம். அந்த பேச்சு, அந்த ஊமைக்கு பேச்சு கொடுத்து உனக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லிட்டு அம்மா லாஸ்ட் சான்ஸ் கேட்க. அப்போ அவன் சொல்கிறேன்னா, தாயே நீ என்னோட ஞான கண்ணை திறந்துட்ட, இந்த புத்தி எனக்கு ஃபஸ்ட்டே இருந்தேன்னா இத்தனை வரங்களை வச்சு நான் எப்படியும் வாழ்ந்துருப்பேனே. இன்றைக்கி அந்த ஆணவத்தின் உச்சக்கட்டத்தில் இருந்ததால் மேலும் 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 ஆசைகள் பேராசையானதால் எனக்கு இந்த அழிவத்தை நான் பரவாயில்லமா உன் கையால் நான் அழியும் பொழுது எனக்கு அது முக்தி தானே தாயே. இந்த இடத்துல நீ என்ன அழிச்சதால் இந்த ஸ்தலத்தில் நீ மூகாம்பிகையாக
நின்று இந்த இங்கே இருக்கிற வரவங்களுக்கு எல்லா விதமான சகல செல்வத்தையும் சௌபாக்கியத்தையும் எதிரிகள் தொல்லை எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கி அவங்களுக்கு நல்வழி காட்டு சொல்லிட்டு அவனே வந்து வரம் வாங்கின ஐதீகம். அதனால தான் அம்பிகை அங்கே வந்து உட்கார்ந்தான். நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, ஆதிசங்கராச்சாரியர் வந்து வராரு. எங்கேருந்து வர்றாரு? கேரளாலேருந்து வராரு. ஏன் கேரளாலேருந்து அவர் வந்து குடச்சாத்திரிக்கு வராருன்னா, கேரளா பொறுத்தவரைக்கும் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், மாந்திரீக பூமி அது. அதாவது அதர்வன ஏடு விழுந்த இடம் சொல்லுவாங்க. அங்கே ஃபுல்லாக மாந்திரிக தலைவே வந்து அவங்க வந்து பீடிச்சிருந்தால அவங்களுக்கு அந்த ஞானம் வேணும். சரி, ஒரு மாந்திரிகம் இது கலை. அதை எப்போ நம்ம பிரயோகப்படுத்தணும்? நம்மளுக்கு ஒரு தேவைகள், நம்மளுக்கு ஒரு பிரச்சனைகள், நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து தலைகீழாக ஆக பொழுது, இல்லை ஏதாவது செய்வன மந்திர மாய கட்டுகள் இருக்கும்போதோ, இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஒரு வசியம் பண்ணணும், இல்லை நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி தான் அந்த மாந்திரிகத்தை பிரயோகப்படுத்தணும். பட் ஆனால் அவங்க வந்து அந்த மாந்திரிகத்திலேயே உள்ளே போனதால் இவருக்கு வந்து அந்த ஞானத்தையும் சேர்ந்து அங்கே வளர வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இதுக்கு சரியான அம்பிகை வந்து மூகாம்பிகை தான் சொல்லிட்டு அந்த கொடச்சாத்தி மலை மேலே வந்து தபஸ் இருக்கிறார். தபஸ் இருக்கும்போது அப்போ அம்பிகை தூண்டி என்ன பண்ணுறா, நீ முன்னாடி போப்ப நான் பின்னாடியே வரேன் நான் சொல்லிட்டு அம்பாள் வந்து அனுகிரகம் பண்ணுறான். சரி, என்றைக்குமே அம்பாள் வந்து நடக்கும்போது அந்த சலங்கை ஒலி, அந்த தண்டை சவுண்டு வந்து கேட்கும். அப்போ அவர் வந்து அந்த தண்டை சவுண்ட்லேயே வந்து மயங்கி முன்னாடி போய் ரேகிறாரு. அப்போது அம்மா மேலே இருந்து கீழே வரும் பொழுது கொல்லூர் மூகாம்பிகை இப்போ உட்காந்துருக்கா பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல சொர்ண ரேகையை பார்க்குறான். இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு சுயம்பு லிங்கத்தில் ஸ்வர்ண ரேகை அங்கே தான் இருக்குது. அதாவது சிவலிங்கத்து நடுவில் வந்து தங்கம், ஸ்வர்ணம்னா தங்கம், அந்த தங்கத்தான ரேகை. அதில் என்ன குறிப்பிடுதான், ஆணும் பெண்ணும் சமம். அதெல்லாம் அர்த்தநாரி பீடம் சொல்லுவாங்க அந்த இடம். அதாவது இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து சரஸ்வதி லக்ஷ்மி காளியாகவும், இன்னொரு பக்கம் வந்து சிவன் பிரம்மா விஷ்ணுவாகவும் அம்பாள் குடிக்கொண்டிருக்க ஐதீகம். சரியா? அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்தோன்னா அம்மா நின்றுடுறான். சவுண்டு வந்து இவருக்கு கேட்கல. இவர் என்ன நினச்சிக்கிறது, ஏன் அம்மா வரல, அதாவது சவுண்ட்லேயே தானே முன்னாடி போகிறாரு, பின்னாடி அம்மா வந்து சலங்க சத்தம் வந்து நேக்குதுன்னு சொல்லிட்டு ஏன் சவுண்டு வரல சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, திரும்பி பார்த்துருப்பாங்க. அம்மா வந்து அந்த இடத்துலேயே நின்றுறான். அந்த மாதிரி தான் இங்கே நம்ம கோயிலையும் உட்காந்துருக்கோம். அதே மாதிரி நம்ம கோயிலுமே சுயம்பு லிங்கம் கிடச்சிது. அந்த சுயம்பு லிங்கத்துக்கு பின்னாடி அம்மா மூகாம்பிகை உட்காந்துருப்பா. இந்த அம்பிகை வந்து ஆதி மூகாம்பிகை. என்ன அதே மாதிரி நம்ம கோயில் அதே மாதிரி தான். அப்போ அவர் சொல்லும் பொழுது அம்மா என்ன சொல்கிறா, இங்கே பாரு ஸ்வர்ணலேகை இங்கே இருக்குது, சிவன் இருக்காரு, நான் என்ன சொல்கிறேன், என்னை திரும்பி பார்க்காத சொல்லிட்டல, நீ வந்து இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு கோயில் அமைச்சு இங்கே நான் உட்காந்துருன்னு சொல்லிட்டான். அப்போ ஆதிசங்கராஜா உருவாரா, அவர் சொல்கிற, அம்மா நான் உனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து கொண்டு வந்து கேரளாவுக்கு கொண்டு போயிட்டு இவ்வளோ ஒரு விஷயத்தில் பண்ண சொல்கிறேன், நீ வந்து இந்த மாதிரி சொல்கிறேம்மா, நான் இங்கே வந்து தீ முட்டி இங்கே நான் வந்து என்னை வந்து அர்ப்பணிச்சுட்டு நீ எனக்கு முக்தி சொல்கிறேன். அப்போ அம்மா சொல்கிறது, சங்கரா அந்த மாதிரி கிடையாது, என்ன நான் இங்கே அமர்ந்தாலும் முதல் பூஜை தினைக்கும் நான் சோட்டானைக்கரையில் வந்து வாங்கிக்குவேன் சொல்லிட்டு அம்பாள் வந்து வரம் தரா. அதனால தான் இன்றைக்குமே சோட்டானைக்கரை பகவதி அம்மாவும் மூகாம்பிகமும் ஒரே அம்பிகை தான், ஒரே சக்தி தான். தன்னோட பக்தனுக்காக, தன்னோட குழந்தைக்காக அம்பாள் அங்கே வந்து எழுந்தருள்ளான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் இன்றைக்கும் வந்து சோட்டானைக்கரை வந்து விடியகால காலரட்ச பூஜை சொல்லுவாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து அந்த பூஜை ரொம்ப விஷயம். அம்மா நிர்மாலயமாக இருப்பாள். அதாவது நிர்மாலயம் என்பது அலங்காரம் இல்லாமல் சுயம்பு ரூபத்தில் அம்பாள் வந்து வெள்ளை பட்டு வஸ்திரம் சாத்தி தாமரைப்பூவும் துளசியால் அலங்காரம், ரொம்ப 1000 கண்ணு வேணும் அதை பார்க்குறதுக்கு. அதையும் விஜய் பார்த்துருக்காரு. நான் தான் சொல்லியிருக்கேன், விஜய் வந்து இருக்கும் பொழுது நானும் தான் அந்த டைமில் வந்து அந்த வழிபாடில் இருந்திருக்கிறேன். சரியா? அப்போது அந்த மாதிரி அந்த ஒரு அனுகிரகம் தான். ஸோ அப்போ அந்த மாதிரி அம்பாள் வந்து வரம் கொடுத்துட்டாரு. வரம் கொடுத்த பிறகு அப்போ கோயில் வேலைப்பாடெலாம் நடக்குது. அப்போ அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பப்பா நீங்கள் வந்து இந்த சிவலிங்கத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க, நீங்கள் பூஜை பண்ணுங்கள், நீங்கள் வந்து அனைத்துமே தெரிஞ்ச ஞானி, நாங்கள் சாதாரண பாமர மக்கள், நாங்கள் ஒரு கோயிலுக்குள்ளே வரும்போது அந்த அம்பாளோட திருவுருவத்தை நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம்ல, அம்மா இருக்கிறா சொல்லிட்டு, அதுக்கு நீங்கள் வழி பண்ணுங்க சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ஆதிசங்கர் திருப்பி என்ன பண்ணுறாரு, தன்னோட தபஸால் அம்மாவை கேட்குற, அம்மா எந்த உருவத்தில் நம்ம இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ அம்பாள் என்ன சொல்கிறான்னா, எல்லா விதமான அபிஷேகமுமே அந்த சிவலிங்கத்துக்கு, அதாவது சொர்ணலிங்கத்துக்கு தான் வரணும். எனக்கு வந்து தங்கத்தால் விக்கிரகம் செஞ்சு அமரவை சொல்லிட்டு சங்கு சக்கரத்தோட அம்மா வந்து 2 காலுமே மடித்து இதே மாதிரி அபயகரத்தோடு உட்காந்துருப்பாள். அது வந்து இன்றைக்கும் அந்த அந்த அம்பிகைக்கு அபிஷேகம் கிடையாது. கீழே இருக்கிற லிங்கத்துக்கு தான் அபிஷேகமே. அம்பாள் வந்து மரக பச்சை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பச்சை கல் மார்பத்திலையும் தன்னோட வீடத்துலேயும் அம்மா வந்து தாங்கியிருப்பாள். ரொம்ப 1000 கண்ணு வேணும் அந்த அம்மா பார்க்கறதுக்கு. என்ன அந்த மாதிரி வந்து செய்ய சொல்கிறாரு அவர். செய்ய சொல்லிட்டு அப்போ அங்கேயே இருக்கிறாரு. அப்போது என்னாவது ஒரு நாள் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை, அப்போ தீரா வயிற்று வலி வந்தது. அப்போ இவர் வந்து ரொம்ப துடிக்கிறாரு. அம்மா வந்து கேட்குறாரு. அப்போ அம்பாலே என்ன பண்ணுறாரு, தன் கையால் சுக்கு கஷாயம் செஞ்சு தன்னோட குழந்தைக்கு கொடுத்து அந்த வலியை வந்து நிவர்த்தி பண்ணுறான். அதனுடைய அந்த பரிமாணம்னா இன்றைக்கும் வந்து
அம்பாள் கையால் சுக்கு கஷாயம் வந்து கொடுத்து ஆதிசங்கருக்கு வந்து அது சரியாச்சுல. இன்றைக்கும் அதை அம்பாளுக்கு நைவேத்தியமாக பண்ணிவிட்டு அதை இன்றைக்கும் அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு நைட்டில் வந்து லைனில் நிற்பாங்க. கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, உடம்பு வலி இருக்கிறவங்க, நோய் நொடி இருக்கிறவங்க, பிணி இருக்கிறவங்க, பிள்ளை இல்லாதவங்க, கல்யாண தடங்கள் இருக்கிறவங்க, சேவனையால் பீடிக்கப்பட்டவங்க, ஏன்னா இது எந்த விதமான தோஷங்கள், கண்டங்கள், சாபங்கள் நம்ம சொல்லினே போகலாம். அதெல்லாம் அந்த தீர்த்தம் வந்து குடித்தா சரியாயிடு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இன்றைக்கும் அங்கே இருக்குது. அதையும் நானும் வந்து நிறைய வாட்டி குடிச்சிருக்கேன். அந்த அம்மா கிட்ட இருந்து நான் போகும்போது தான் நான் நைட் வாங்கி குடிப்பேன். சுட சுட கொடுப்பாங்க, அப்படியே கையில் ஊற்றி கொடுப்பாங்க. அதை குடிப்பேன் நான். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அந்த லைன் இருப்பாங்க. அதை வந்து அம்பாள் வந்து பண்ணதால் ஆதிசங்கராச்சாரியர் வந்து அதை வந்து அந்த வழிபாட்டில் கொண்டு வந்திருக்கார். அதே மாதிரி என்னென்னா சௌந்தரிய லகரி. இப்போ எப்படி நம்ம வந்து லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறோம்ல, அதே மாதிரி சௌந்தரிய லகரி. இந்த சௌந்தரிய லகரியோட ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா, அம்பாளோட பாதத்திலேருந்து அவளோட கிரீடத்தில் உச்சிருக்க சந்திரபிரபை வரைக்கும் அம்பாளை வர்ணித்து அவளோட அழகை வர்ணித்து சொல்கிற ஒரு 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 ஸ்லோகம் அது. அது ரொம்ப விசேஷம். அந்த ஸ்லோகத்தையும் ஆதிசங்கராச்சாரியர் அங்கே தான் எழுதினார். எங்கே? கொல்லூர் மூகாம்பிகை அம்மா கோயிலில் தான் எழுதினார். ஸோ அதே மாதிரி வந்து இன்றைக்கும் இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் நடக்குது, நம்மளுக்கு தெரியாமல் எவ்வளோ அமானுஷங்கள் நடக்குது. என்ன, நல்லா நம்மக்கிட்ட பேசுவாங்க, நம்மளுக்கு துரோகி ஆகிடுவாங்க. சரியா? நம்மக்கிட்ட இருப்பாங்க, நல்லா கணவன் மணியாக இருப்பாங்க, நம்ம ஏமாற்றி பிரிஞ்சிடுவாங்க. இன்னொருத்தர் எவனாவது நடுவில் வந்து தட்டி கொண்டு போயிடுவான். அந்த மாதிரி பிஸ்னஸ் தடங்கள் என்ன நம்ம உலகத்தில் தான் சொல்கிறேன். உலகத்தில் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஒரு நாளும் எவ்வளவோ கடன் தொல்லைகள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளவோ வந்து அவமானங்கள், எவ்வளோ அசிங்கங்கள், என்ன வேணால் இருக்கட்டுமே, அங்கே சண்டியாகம் 365 நாளுமே நடக்கிற உலகத்தில் ஒரே இடம் அந்த மூகாம்பிகை கோயிலில் தான். 360 சண்டியாகம் நடந்துனே இருக்கும். ஏன் இந்த சண்டி தான் பிரதானம். இந்த சண்டி யார்? காளி. 9 சக்தியை சேர்ந்தவர் தான் சண்டி. நவச்சண்டி 9 சக்தி, 9 துர்க்கை, நவதுர்க்கை, என்ன 9 பைரவி, நவ பைரவி. ஸோ அத்தனையுமே சேர்ந்தவர் தான் இந்த மூகாம்பிகை. அப்போது ஒரே இடத்துல சகலமும் நம்ம கிடைக்கும் போது அது யார் வந்து வேணாம்னு சொல்லுவா? புரியுதா உங்களுக்கு? அதனால தான் எத்தனையோ விஐபிஸ், எத்தனையோ விவிஐபிஸ், ஏழைகள், எளியோர்கள், இல்லாதவங்க, இருக்கிறவங்க அந்த அம்பிகைக்கு கிடையவே கிடையாது. யார் உள்ளே போயிட்டு நீ வெளியே வரும்பொழுது உன்னோட கர்ம வினையை தீர்த்துருவா, உன்னோட தலையெழுத்தையே மாற்றிடுவா, உன்னோட அதாவது நம்மளுக்கு பீட தரித்திரம் சொல்லுவாங்கன்னா அதை ஒழிஞ்சிடும் இந்த அம்மா கிட்ட இருக்கு சொல்ல. அதனால் அத்தனை ஒரு சக்தி. அதே மாதிரி அந்த அம்பிகைக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இப்போ மற்ற கோயில் நம்ம போச்சு நம்ம என்ன வேண்டிக்குவோம், அம்மா நான் எனக்கு இது பண்ணிட்டேன்னா ஒன்று நான் ஒரு 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 அபிஷேகம் செய்கிறேன், இல்லை ஒரு பட்டு புடவை சாத்துறேன், இல்லை மிஞ்சி மிஞ்சி பண்ண ஒரு தாலி செலுத்துற வேண்டிக்குவோம். ஆனால் நீங்கள் அந்த கோயில் போனவங்கக்கிட்ட கேட்டு பாருங்களேன், இல்லை கோயில் போனவங்களுக்கு தெரியும், நம்மளை மீறி நம்ம சொல்லுவோம், அம்மா எனக்கு இது பண்ணிட்டு உங்களுக்கு இந்த நகையை கொடுத்துட்றம்மா, அம்மா இந்த வலையில் கொடுத்துட்றம்மா, இந்த கமலை கொடுத்துட்றம்மா, அம்மா உனக்கு அந்த செயினை போடுறம்மா, இந்த செயின் இந்த ஆபரணம் பண்ணுறம்மா சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட நம்மளை மீறி கொடுத்துருவோம். அவ்வளோ ஒரு வசியம் அந்த அம்மா, அவ்வளோ ஒரு செல்வத்தில் கிளச்சி நிற்கிறவ. ஏன்னா அந்த அம்மாவோட அலங்காரமே அப்படி ஒரு 1000 கண் அப்படியே வைரம் போடுற அத்தனையுமே பதிஞ்சிருப்பான் அவன் மேலே. அத்தனை ஒரு விசேஷம். ஸோ அதனால தான் வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களும் போயிட்டு தங்க வாள் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா, அந்த எவ்வளோ பிரபலங்கள் போயிருக்காங்க. இப்போ சமீபத்தில் இளையராஜா கூட போயிட்டு 1.5 கோடிக்கு ஏதோ பண்ணிட்டு வந்தார். என்ன இன்னைக்கு விஜய் போயிட்டு வால் கொடுத்து வந்திருக்காரு. ஏன் அந்த வாளோட தன்மை இங்கே கூட பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலில் கூட நம்ம வால் வச்சுருப்போம். தெரியுது அவங்களுக்கு? அம்மா கிட்ட வால் இருக்கும். சரியா? அந்த வால் எதுக்குன்னா அவர் துர்கை சண்டி. அவர் எந்த ஒரு இதையும் போட்டு தலைக்கு போயினே இருப்பான், எதிரிகளை சர்வநாசம் ஆக்கிடுவான். புரியுதா? இப்போது ஒரு அரசியல்வாதிக்கு என்ன இப்போதைக்கு ஒரு இது, அவர் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கார். புதுசாக வந்து அவரை வந்து எதிர்க்கிறதுக்கு எவ்வளோ பேர் காத்து நிற்கிறாங்க. அப்போது அவரை காப்பாற்றிக்கிறதுக்கு வேறு என்ன பண்ண முடியும்? ஆதிசக்தியான பராசக்தி கிட்ட போய் சரணாகதி ஆரம்பிச்சார். அப்போ முகாம்பிகே அங்கே நிற்கும்போது அங்கே பேச்சுக்கே அங்கே இடம் கிடையாது. கரெக்டாக? இப்போது இன்றைக்கி விஜய் போயிட்ட மறுநாளைக்கு இவர் முகேஷ் அம்பானியோட பையன் கூட போயிட்டு வந்திருக்காரு. பார்த்தீங்களா நீங்கள்? என்ன அந்த மாதிரி எத்தனையோ பிரபலங்கள். நம்ம என்ன தான் நமக்கு செல்வம் தான் அதை காக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும், அதை பிடுங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும், எதிரிகளை சர்வநாசம் ஆக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும், துஷ்டர்களை கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு சக்தி வேணும். அந்த செல்வத்தை 10 ரூபாய் வாங்க நம்ம சம்பாதிக்கிறத 100 ரூபாய் ஆக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும். நம்ம படித்த படிப்பை சரியான இடத்துல நம்ம வந்து நம்ம ஞானத்தை கொண்டு வரதுக்கு ஒரு சக்தி வேணும். இது எல்லாமே சேர்ந்த ஒரே அம்பிகை மட்டும்தான். ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு கூட நம்ம திருநங்கை சமுதாயத்தில் சொல்கிறேன்னா எவ்வளோ தெய்வங்கள்கிட்ட போய் ஐக்கியமானாங்க, எவ்வளோ பேர் கோயில் வச்சுருந்தா கூட இன்றைக்கி என்னை வந்து இன்றைக்கி இந்த உலகத்துக்கு இந்த அறிமுகப்படுத்தி இந்த உலகத்தில் இப்படி ஒரு ஹோமங்கள் பூஜைகள் நம்ம எவ்வளோ இங்கே பலிகள் பண்ணோம், அத்தனைக்குமே ஆதாரமூர்த்தியே இவதான். அந்த ஆதாரம் என்னோட பேஸுன்னு சொல்லிட்டாலே இந்த அம்மா தான். நான் எப்பவுமே எனக்கு பகவதி அம்மா தான் உயிர். நான் சொல்லிக்கிறேன். காளி கூட 2வது தான் சொல்லணும்.
எனக்கு சோட்டானிக்கிற பகவதினா எனக்கு எல்லாமே. ஸோ பகவதியும் மூகாம்பிகையும் ஒரே அம்சம் தான், ஒரே சக்தி தான். இங்கே கேரளாவில் இப்போ பகவதியாக இருக்கிறா, கொல்லூரில் மூகாம்பிகை இருக்கா, ரெண்டுமே ஒரே தன்மை தான். ஸோ நாம் வந்து அந்த மாதிரி ஸ்தலத்துலாம் போகும்போது நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும், நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும், நம்ம மென்மேல வளரும் பொழுது இருக்கிற தடைகளை அம்மா உடைப்பா. சரி, நம்பிக்கையின் உச்சாணம் வந்து அவள் தான். அவகிட்ட போகிறவங்க தெய்வம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஒரு மிரக்கல் நடந்தே ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு கொல்லூரில் நீங்கள் போகணும்னு நினச்சிட்டாலே அந்த அம்பிகை வந்து எழுதுவாளாம், இன்னைக்கு நீ வரணும்னு சொல்லிட்டு எழுதினால் மட்டும்தான் அவள் திருமேனி நம்ம பார்க்க முடியும். திருவண்ணாமலை கூட சொல்லுவாங்க, சிவன் அவர்கள் நினைத்தால் மட்டும்தான் நீங்க ஸ்தலத்துல கால் அந்த வைக்க மாதிரி முடியும் சொல்ல முடியும். பட் ஆனால் திருவண்ணாமலையில கூட கோடி ஜனம் வந்து நிற்குது. பட் ஆனால் கொல்லூரில் அப்படி போகவே முடியாது. நம்ம வந்து இன்னைக்கு நம்ம கிளம்பணும் அமைச்சா 2 வருஷம் கழிச்சு உனக்கு பர்மிஷன் கொடுப்பா. நீ இன்னைக்கு போகணும்னு நினச்சினா 2 வருஷம் ஆகும். நீ வந்து அவளை அப்படியே துதிச்சிக்கிட்டே இருக்கணும், அவளை நினச்சிக்கினே இருக்கணும். அம்மா என்னை எப்படி கூப்பிடுவேன், எப்போ கூப்பிடுவேன், எப்போ கூப்பிடுவேன். நீ அப்படி நினச்சினே இருக்கிற பார்த்தியா, அதுலேயே பாதி விஷயங்கள் சரி பண்ணிடுவோம். இப்போ நீ ஒரு பெரும் பிரச்சனை, ஒரு கடல் மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது, நீ வந்து தத்தளிச்சு நிற்கிற, அம்மா தாயே உன்னை நான் எப்போ பார்ப்பேன், என்னால் வர முடியல, என்ன காசு பண்ண இருந்தாலும் அம்மா என்னால் வர முடியல, ஏதாவது ஒரு வேலை வந்து ஏதோ ஒரு தடுக்குது, ஏதோ ஒரு தடங்கள் வந்து சொல்லும்போது அந்த உனக்கு ஒரு டேட் வைப்பா, 1 வருஷமோ 6 வருஷமோ 8 மாதம் பார்க்கலாம். அந்த 10 மாதத்தில் உன்னை முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்சிடும். இப்போ எந்த சக்தி பாரு உனக்கு, நீ நினைக்கிறல்ல, நீ நினச்சா மாற்றத்தை வந்து நிற்பாவ. அதுதான் மூகாம்பிகை. மூகாம்பிகைலாம் வந்து சொல்லிக்கினே போகலாம். அப்படியே அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் அர்த்தநாரி பீடம். அர்த்தநாரி பீடம் வந்து எப்படின்னா சிவனும் சக்தியும், நீ அவ்வளோ வேணுனாலே போதும், மும்மூர்த்தி அனுகிரகம் கிடைச்சிடும். புரியுது உங்களுக்கு? இப்போது நம்ம எத்தனை ஜென்மத்தில் பிறவை எடுக்கிறோம் நம்மளுக்கு தெரியாது. ஏதோ ஒரு ஜென்மத்தில் என்ன பிறவி எடுத்தோமோ, என்ன பாவம் பண்ணமோ, என்ன சாபமோ, நம்மளுக்கு இல்லை நம்ம முன்னோர்களால் என்ன ஒரு நம்மளுக்கு ஒரு பீடிச்சிருக்கோ, நம்ம இந்த ஜென்மத்தில் இன்றைக்கி இந்த கர்மாவை அனுபவிக்கிறோம். அப்போது அதை தடுத்து ஆட்கொண்டு அதை இந்த நிலையில் நல்லபடியாக நம்மளை வாழ வச்சு நம்மளை கண்ணை மூட வைக்கிறது தான் அன்னையின் கருணை. அப்போது அதுக்கு நம்ம அந்த தாயோட ஓடணும், அந்த தாய்கிட்ட போகணும், அந்த தாயை நினைக்கணும், அந்த தாயை துதிக்கணும். அவளோட திருநாமத்தை நம்ம வாயால் பேசும்பொழுது தான் அந்த அன்னை அங்கேருந்து அனுகிரகம் பண்ணணும். அதுதான் மூகாம்பிகை. நீ அங்கே வரணும்னு அவசியம் கிடையாது. நீ எப்படி வந்து திருவண்ணாமலை வந்து நினைச்சாலே முக்தி, அதே மாதிரி மூகாம்பிகை தான். மூகாம்பிகை சொல்லிட்டாலே அவள் சக்தி நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருன்னு ஐதீகம். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் என்னோட கண் கூட பார்த்துருக்கேன். ஏன் இங்கே வர கோடி பக்தர்கள் வராங்க, எத்தனையோ பரிகாரம் நம்ம கையால் பண்ணுறோம். அந்த பரிகாரத்துக்கு இன்றைக்கி இவ்வளோ பேர் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் சக்ஸஸ் ஆகிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த அன்னை தான். ஸோ அந்த நம்பிக்கைக்கு அவள் வந்து உடனே செவி சாய்ச்சிடுவான். முதலமைச்சர் விஜய் வெற்றி பெறதுக்கு முன்னாடி வந்து திருச்செந்தூர் போனார், சீரடி சாய்பாபா கோவிலுக்கு போனார். இப்போ வெற்றி பெற்று தொடர்ந்து இப்போ வந்து கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கும் போயிருக்காரு. இது எப்படி கனெக்ட் ஆகுது? சரி, திருச்செந்தூர் முருகர் வந்து எப்படின்னா வந்து சூரசம்ஹார மூர்த்தி, அறுபடை வீட்டில் ரொம்ப சக்தி வாய்ந்த படையாது. எதனாலனா துஷ்டர்களை துஷ்பிரயோகம் பண்ணிடுவாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா திருச்செந்தூர் யார் யார் போகிறாங்களோ வெள்ளியில் சின்ன வேல் வாங்கி அந்த உண்டியில் செலுத்தணும்னு சொல்லுவாங்க. அது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியாது. பட் ஆனால் நான் எல்லாருக்கிட்டும் சொல்லுவேன், நீங்கள் திருச்செந்தூர் போகிற மாதிரி இருந்தால் ஒரு வெள்ளியில் சின்னதாக ஒரு வேல் வாங்கிட்டு நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணி அந்த உண்டியில் போட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு வர தடைகள் அப்படியே சாரமாக 2ஆக பிளந்துடுறாரு. ஸோ அதனால் இவர் வந்து அந்த அந்த பிரச்சனைக்கு சொல்ல ஃபஸ்ட்டு வந்து முருகப்பெருமான் கிட்ட போய் நின்றார். முருகப்பெருமான் யார்? பரமேஸ்வரன் அம்சம். புரியுதா உங்களுக்கு? சூரசம்ஹார மூர்த்தி சொல்லவே தேவையில்லை, அவர் எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவார். ஸோ இதெல்லாம் அவருக்கு வந்து கவசம். யாருக்கு? விஜய்க்கு கவசம். இந்த கவசமாக அவருக்கு வந்து ஒன்று வந்தால் 2வது சாய்பாபா கோயில். பாபா எதுக்குன்னா மன அமைதி, கலியுக குரு. இன்றைக்கி நம்மளுக்கு வந்து குரு இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. என்ன சொல்லுங்கள், எந்த ஒரு வித்தை எடுத்தாலும் குரு தான் உங்களுக்கு மெயின். அந்த குரு இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் கிடையாது. கரெக்ட் தானே? அந்த குரு இருந்தால் தான் முழுமையடைய முடியும். ஸோ அதனால தான் வந்து விஜயோட அம்மாவுக்கு பாபா மேலே ரொம்ப உயிர். அவருக்கு வந்து பாபா கோயிலே கட்டி கொடுத்துருக்காரு விஜய் அவங்க அம்மாக்காக. புரியுதா உங்களுக்கு? அது அவங்க ஃபேமிலி கனெக்ஷன். ஸோ அதனால் வந்து பாபா கோயில் போயிட்டு அங்கே தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதாவது குருவோட ஆற்றல் இருந்தால் தான் மென்மேலே நம்ம இன்னும் வளர முடியும். ஸோ இவர் 2வது குரு. சரியா? 3வது பார்த்திங்கன்னா இப்போ ஆட்சி அமைச்சிட்டார். இந்த ஆட்சி எப்படி இருக்கணும்? நிரந்தரமான ஆட்சியாக இருக்கணும், மக்களுக்கு செல்வ செழிக்கிற ஆட்சியாக இருக்கணும். என்ன, எல்லாருக்குமே வந்து எந்த ஒரு தடை இல்லாமல் அந்த ஆட்சி தொடரணும். எந்த ஒரு தேவையில்லாமல் பிரச்சனைகள் ஆட்சிக்குள்ளே வரக்கூடாது. இவருக்கும் சரி, மக்களுக்கும் சரி, மற்றவங்களுக்கும் சரி, எந்த ஒரு பேராபத்தோ எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அந்த ஆட்சி நல்லாட்சியாக தொடரணும். அவரை நம்பி இத்தனை கோடி மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, அவர் பேர் களங்கம் வராமல் இருக்கணும். அதுக்கெல்லாம் ஒரே சக்தி யார்? இந்த ஜெகன்மாதா ஆதிபராசக்தி. அதாவது கரெக்டான டைமில் அவரை கரெக்டாக வந்து கைட் பண்ணிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறது, கொல்லூர் போய் நின்ட்டார்.
கொல்லூருக்கு மேலே எதுவுமே இல்லை. ஆதிசக்தி அவளுக்கு மேலே எதுவுமே கிடையாது. அவன் நினச்சிட்டா டிக் போயிட்டு வா சொல்லிட்டு சைன் பண்ணி போயிட்டே இருக்கணும். போயிட்டே கொடுத்துருவா, போயிட்டு வா சொல்லிட்டு. அவளுக்கு மீறி எதுவுமே கிடையாது. ஸோ அதனால அவர் போயிட்டு சண்டி ஹோம்லாம் அட்டன் பண்ணி வந்திருக்காரு. இது ரொம்ப ஒரு மாற்றம் கொடுக்கும் அவருக்கு. சரி, ஒரு அரசர் எந்த அளவுக்கு ஒரு ஆன்மீக சிந்தனையோடு இருந்து, ஆன்மீக வளர்ச்சியோடு இருந்து, தெய்வ பலத்தோடு அந்த அரசனில் இருந்தால் மட்டும்தான் மக்கள் நல்லா இருப்பாங்க. மக்களுக்கு சுவிட்சம் கிடைக்கும், மக்களுக்கு நல்ல ஒரு திருப்தி கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். முன்னாடி எவ்வளோ ஆட்சியில் வந்து அநியாய ஆக்கிரமம் நடந்தது இல்லைன்னு சொல்ல, பட் ஆனால் அதுலலாம் வந்து அவங்களே தான் பேசி சரி கட்டிக்குவாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் பாருங்களேன், அதே மாதிரி தவறுகள் நடக்குது தான். ஆனால் விஜயை யாருமே கேள்வி கேட்க மக்கள் விட மாட்டுறாங்க, கவசமாக நிற்கிறாங்க. வித்தியாசம் புரியுது அவங்களுக்கு. இதுவே அன்னையின் சக்தின்னு தான் சொல்கிறேன் நான். இப்போது முன்னாடி நம்ம எல்லாமே இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு இந்த ஆட்சி என்ன பண்ணுது, என்ன பண்ணிட்டு அப்படி இப்படி சொல்லிட்டு கண்டபடி பேசுகிற மக்கள் இந்த ஆட்சியில் அப்படியே மக்களே வந்து விஜய்க்கு கவசமாக நிற்கிறாங்க. அரசியல் படை பலத்தை விட மக்கள் படை பணம் நிற்கிறாங்க. இருந்தால் இருந்து போட்டோம், பண்ணால் பண்ணுவோம். ஏன் உங்கள் ஆட்சியில் பண்ணலையா, இந்த ஆட்சியில் பண்ணலையா, நம்ம பார்த்து தான் நினைக்கிறோம். என்ன வந்து 6 மாதம் அந்த 6 மாதம் எல்லாம் பண்ணிடுவாங்களா, கொண்டுடுவாங்களா சொல்லிட்டு ஒரு மக்கள் வந்து அப்படியே தாங்கி பிடிச்ச ஒரு செங்கோல் மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அதிசயம், மிகப்பெரிய அதிசயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் கூட நீங்கள் பாருங்கள், என்ன அந்த கூட்டம் வந்து எம்ஜிஆர் காலத்தையே தூக்கி சாப்பிட்டுச்சான். அவ்வளோ ஒரு கூட்டம் வந்து பிரமிக்க வச்ச கூட்டம். அப்போ வந்து இதெல்லாம் வந்து அவரை மீறின ஒரு சக்தி அங்கே செயல்பாடில் இருக்குது. அப்போ அந்த பக்திக்கு தாங்க வேலை. கண்டிப்பாக புரியுதா உங்களுக்கு? அந்த பக்தி அங்கே அவர் நிலையாக நம்பிக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோட்டானைக்கரை பகவதி, முகாம்பிகைலாம் அவங்க பக்கத்தில் வழிபாடில் இருக்கிறாரு. அவர் பக்கத்தில் இருக்கிற யாராலும் ஒன்றுமே பண்ண முடியாது விஜய். இன்றைக்கும் சொல்கிறேன் நான், இன்னும் ஒரு மென்மேலே வளர்ந்து வருவார். மேபி இன்றைக்கி ஒரு தத்துக்குட்டியாக இருக்கலாம். சரி, எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாருக்குமே. புரியுதா அவங்களுக்கு? இன்றைக்கி அவர் தான். ஆனால் பின் வரும் காலத்தில் அவரை மாதிரி ஒரு அரசியல்வாதியாக யாருமே பார்க்க முடியாது. அவரை மாதிரி ஒரு மக்கள் திலகத்தை யாருமே பார்க்க முடியாது. எழுதி வச்சுங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவர் ஜெயிக்கிற மாதிரி யார் சொன்னது உங்களுக்கு தெரியும்ல? கண்டிப்பாக நீங்களும் சொல்லியிருந்தீங்க. புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ பேர் வரமாட்டான்னு சொன்னாங்க. ஆனால் நான் சொன்னேன், கண்டிப்பாக விஜய் வந்தே அவன். அதே மாதிரி பழிச்சது. ஏன்னா எனக்கு தெரியும் அவர் எந்த மாதிரி வழிபாடில் இருக்கிறாரு, அந்த வழிபாடோட சக்தி என்னன்னு எனக்கு தெரியும். அந்த ஒரு தைரியத்துலையும் அம்பாளோட உத்தரவின் பேரால் நான் சொன்னேன், அது கண்டிப்பாக நடந்துச்சு. அதே மாதிரி இப்போ சொல்கிறேன், இனிமேல் தான் விஜயின் வளர்ச்சி நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது அவளோட சும்மா சித்து விளையாட்டு. இனிமேல் தான் விஜயின் வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க. அவர் எந்த அளவுக்கு இன்னும் மென்மேலே வளரப்போத மக்கள் நல்லா இருப்பாங்க. நான் மனசார சொல்கிறேன், இனி மக்கள் நல்லா இருப்பாங்க. எல்லா கஷ்டமும் நிவர்த்தியாகும், நல்ல ஒரு நிலைமைக்கு எல்லாம் வருவாங்க, எல்லா பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்கும். நல்லா சொல்லுங்க, தெய்வ நம்பிக்கையோட அந்த பலத்தில் அந்த ஆதார பீடம் அது. ஒரு சிஎம்மோட சீட் என்பது விளையாட கிடையாது. ஒரு நல்லா நீங்கள் யோசிப்பாங்களேன், எம்ஜிஆர் காலத்துலையும் சரி, ஜெயலலிதா காலத்துலையும் சரி, மக்கள் அமைதியாக இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்களா? ஏன்னா அந்த வழிபாடு அவங்க பண்ணுற அந்த பூஜா பலன் யாருக்கு? அந்த மக்களுக்கு தான் பேசுகிறோம். அதே மாதிரி விஜய் போட்டோம், இன்னும் நல்லா கோயில் போட்டோம், இன்னும் பூஜைகள் பண்ணட்டும். அவர் பண்ண யார் நல்லா பாரு, அந்த சீட்டில் வந்து உட்காரும் பொழுது அவரும் நல்லா பாரு, அவரை சார்ந்த இந்த தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும். என்ன சொல்கிறீங்க? ஏன்னா தமிழ்நாடு மக்கள் ரொம்ப மோசமாக போய் நிற்கிறாங்க இன்னைக்கு அதில் பாதாளத்தை வந்துருக்கு. அந்த தெய்வமே பார்த்து தான் விஜயை பார்த்து ஒரு சீம் உட்கார வச்சுக்கிட்டு நான் சொல்லுவேன். நான் இது அடுத்த கட்டமாக முதலமைச்சர் வந்து சண்டி யாகத்தில் கலந்துக்க போகிறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அப்படி அந்த தகவல் உண்மையாக இருந்தால் அது எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லதுங்க. சண்டியாகம் வந்து நார்மலாகவே இப்போ ஒரு கோயில் வச்சுருக்கோம் வச்சிங்களேன். இப்போ நம்ம கோயில் அதுதான் நடந்துருக்கு. எப்போவுமே நம்ம கோயிலில் நடந்துனே இருக்கும். மகா சண்டியாகம் நானே பண்ணிடுவேன், நான் பண்ணுவேன். அதே மாதிரி பத்ரகாளிக்கு வந்து நம்ம வந்து பலி பூஜையும் பண்ணுவோம், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ யாகங்கள் எங்கே நடக்குதோ, ஹோமங்கள் எங்கே நடக்குதோ, பரிகாரங்கள் எங்கே நடக்குதோ அங்கே தெய்வம் குடிகொண்டு இருக்கும். புரியுதா? அதே மாதிரி ஒரு சண்டியாகம் அவர் பண்ணுறாருனா அந்த சண்டியோட ஸ்பெஷல் என்னென்னா, அவர் அப்படியே சுற்றி நிற்க வைக்கும். சண்டி 9 காளிமா அவர் பக்கத்தில் நிற்பாங்க. அவரை சுற்றி ஒரு ஸ்ரீவேலி மாதிரி நின்று அவரை நடுவில் நிற்க வச்சு அம்பாள் காப்பா. அப்போது நெகட்டிவோட இதுவே கிட்ட வராது. புரியுதா உங்களுக்கு? காளிகளோட ஆமாம், கவசம், அஷ்ட தேவிகளோட கவசம் அவளுக்கு சுற்றி அது பிரயோகம் பண்ணுவாங்க. அதுதான் அதோட சக்தியே. அப்போது அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லா சக்தி பீடத்துலையுமே வருஷமானால் ஒரு தடவையாச்சு ஒரு சண்டியாகம் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய கோயிலெலாம் வருஷத்தில் ஒரு தடவை 10 நாள் திருவிழாப்போ ஒரு சண்டியாகம் பண்ணுவாங்க. ஏன்னா அது அவளுக்கே வந்து எனர்ஜி, பேட்ரி மாதிரி எனர்ஜி கொடுக்குற மாதிரி. அப்போது அந்த சண்டியாகம் 365 நாள் அவளோட கொல்லூரில் நடந்துனே காப்பா அவளுக்கு எப்படி இருக்கும்? நம்ம கோயில் நடந்துனே அப்போ நம்ம கோயில் எப்படி இருக்கும்? அதெல்லாம் அவ்வளோ ஒரு வைப்ரேஷன். அதெல்லாம் புரியுதவங்க, அதெல்லாம் நல்லது, ரொம்ப நல்லது. ஸோ அதை வந்து பண்ண அவரும் நல்லா இருப்பார். அதை சொன்ன மக்கள் நல்லா இருப்பாங்க. எந்த ஒரு ஆன்மீக பயணத்துக்கு பின்னாடி மக்கள் நிற்கிறாங்களோ மக்களுக்கு சுபிட்சம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? அதுதான் சொல்ல வரேன். முன்னாடி இருந்த அரசியல் இதுக்கும் இப்போக்கு அரசுக்கும் மக்களே கவசமாக நிற்கிறாங்க. ஒன்றுமே பண்ண மக்கள் திருப்பி மகேசன் திருப்பி
மக்கள் நிற்கும் அந்த பரமேஸ்வரனை காவலாக நிற்கிறது தான் ஐதீகம். உண்மை தானே? கொல்லூர் மூகாம்பிகை அவங்கள பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. விஜய் அவர்கள் போனதுக்கும் என்ன காரணம் அப்படின்றதும் சொன்னீங்க. ரொம்ப நன்றிம்மா.